இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 1 9 முடிய. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். இந்த தோற்றம் மாறிய நிகழ்வின் கடைசியில் நாம் பார்க்கிறோம், இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அன்பானவர்களே, இயேசு தோற்றம் மாறியதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அதுவும் இந்த 3 சீடர்களை, பேதுரு, யோவான், அந்திரேயா மூவரையும் மட்டும் அழைத்துச் செல்லுகிறார். இந்த 3 சீடர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 சீடர்களை மட்டும் அழைத்துச் செல்லுகிறார். அழைத்துச் சென்று அவர்கள் முன் தோற்றம் மாறினார் என்று எழுதப்பட்டுள்ளது. இவர்கள் இடறல் படக்கூடாது. பாடுகளை குறித்து இடறல் படக்கூடாது. இவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். பாடுகளின் முடிவில்தான் உயிர்த்தெழுதல். பாடுகளின் முடிவில்தான் மாட்சிமை உண்டு. எப்படிப்பட்ட மாட்சிமையை பொருந்திய கடவுள் இயேசு ஆண்டவர் என்பதை அறிந்தால்தான் அவர்கள் உத்வேகத்தோடு போதனை செய்வார்கள், வாழ்ந்து சாட்சி பகர்வார்கள். ஆகையினால் இவர்களை கூட்டிச் செல்லுகிறார். ஏன் மற்ற சீடர்களை கூட்டிச் செல்லவில்லை? அது இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். அது பரம ரகசியம். கெத்செமனி தோட்டத்திலே அவர் ஜெபிக்க செல்லும் பொழுது கூட இந்த 3 சீடர்களும் தான் அங்கே இருந்தார்கள். அன்பானவர்களே, இயேசு தனக்கென்று சில காரியங்களை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறார். அது ஏன் என்று நமக்கு தெரியாது. பொதுநிலையினரில் சிலர் மிகுந்த நீதிமான்கள் உண்டு, மிகுந்த பக்தி உள்ளவர்கள் உண்டு, நிறைந்த நம்பிக்கையாளர்கள் உண்டு. அவர்களை குருக்களாக ஏன் அழைக்கவில்லை? மாறாக அந்த அளவுக்கு நீதி உணர்வு இல்ல, அந்த அளவிற்கு பக்தி கூட இல்ல, அந்த அளவிற்கு நம்பிக்கை கூட இல்ல. சிலரை அப்படிப்பட்ட மனிதர்களை குருவாக ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே ஏன்? நமக்கு தெரியாது. இவைகளெல்லாம் அவருடைய விருப்பங்கள். இயேசு ஆண்டவருடைய விருப்பங்கள். 1, அவர் எவ்வளவு மாட்சி மிக்கவர் என்பதை இவர்கள் வழியாக உலகுக்கு அறிவிக்க அவர் விரும்பினார். அவ்வளவுதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் அந்த அக்கிரமக்காரன் அந்த அளவுக்கு உயர்றான் இந்த காலத்துல? அப்புறம் அவன் அடியோட சாஞ்சு போறான், பனைமரம் சாயறது மாரி, அது வேற விஷயம். ஆனா இப்ப அவன் கொழுத்து திரியிறானே, ஏன்? நமக்கு தெரியாது. ஏன் நம்ப கடவுளே கதின்னு இருக்கிறோம், நம்ப ஏன் வேதனைப்படுறோம்? அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் கடவுளுடைய திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து, கடவுளிடம் சரணடைந்து வாழ வேண்டியது நமக்கு இடப்பட்ட கட்டளை, நம்முடைய கடமை. அதை நாம் செய்ய வேண்டும். 2வதாக மாட்சியோடு அவர் தோன்றினார். எலியாவும், மோசேயும் அங்கே இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் மறைந்து போனார்கள். இயேசு அங்கு வந்து அவர்கள் மத்தியிலே நின்று அவர்களை தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பும் பொழுது என்ன நடக்கிறது? அன்பானவர்களே, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். இப்ப இயேசு மட்டும் தான் இருக்கிறார். சில வேளைகளில் நமக்கு பாடுகள் மட்டும் தான் நம்மோடு இருக்கும். ஆனால் இயேசு இருப்பார். பாடுகளின் முடிவிலே நமக்கு மாட்சி இருக்கும். அங்கே இயேசு இருப்பார். அந்த மாட்சியை பொழிகின்றவர் அவர்தான். துன்பங்களை, பாடுகளை அனுமதிக்கின்றவர் அவர்தான். காயப்படுத்துபவர் அவர், குணப்படுத்துபவரும் அவர்தான். நிறைய காரியங்கள் நமக்கு ஏன் என்று தெரியாது. ஆனால் நாம் செல்ல வேண்டிய பாதை இதுதான் என்பதை மட்டும் தெளிவாக அப்போதைக்கப்போது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. பாதை மாறிவிடக்கூடாது. அவர்தான் எல்லாம்.
எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை பாதையிலே நீர் எங்களுக்கு காட்டியிருக்கின்ற வாழ்க்கை பாதையிலே நாங்கள் எதிர்பாராத துன்பங்களும் எதிர் வருகின்ற சோதனைகளும் ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆயினும் கூட நீர் எங்களுக்கு விதித்திருக்கின்ற இந்த பாதையில் உறுதியோடு பயணம் செய்ய எங்களுக்கு வலிமையை தாரும். அந்த வலிமையோடு நாங்கள் பயணிப்பதுதான் உலகிலேயே மிகச்சிறந்த ஞானம் என்பதையும் உணர்ந்து கொள்ள இறை அனுபவங்களாக இவைகளெல்லாம் மாறட்டும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.